எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 57 தொடக்கம் 66, 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். சிந்தனை. இன்று திருமுழுக்கு யோவானின் பிறப்பின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். எமது திருவழிபாட்டு நாட்காட்டியில் வரும் 3 பிறந்த நாள் கொண்டாட்டங்களில் இது ஒன்றாகும். ஏனையவை இயேசுவினதும் மரியாவினதுமாகும். அவருக்கு அளிக்கப்படுகின்ற இந்த சிறப்பான மதிப்பு ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்திய முன்னோடியாக புனித யோவான் ஆற்றிய தனித்துவமான பங்கை வெளிப்படுத்துகின்றது. யோவானின் பிறப்பை சுற்றி நிகழ்ந்த 3 நிகழ்வுகள் இன்று நம்மை சிந்திக்க அழைக்கின்றன. 1. பல வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்து இயற்கையான குழந்தை பெறும் வயதை கடந்த பின்னரும் எலிசபெத் தனது முதுமையில் கருவுற்றது இறை தலையீட்டின் ஒரு திட்டமிட்ட அடையாளமாகவும் கடவுளின் வல்லமைக்கும் இரக்கத்திற்கும் ஒரு சான்றாகவும் அமைகின்றது. இதே போன்றதொரு நிகழ்வு சாராவின் வாழ்விலும் நிகழ்ந்ததை நாம் நினைவு கூறலாம். அவர் தனது முதுமையில் ஈசாக்கை பெற்றெடுத்தார். ஆன்மீக ரீதியாக எலிசபெத் பாவத்தின் மலட்டு தன்மையில் சிக்கியுள்ள இஸ்ரேலையும் முழு மனித குலத்தையும் பிரதிபலிக்கின்றார். மலட்டு தாயின் கருப்பையில் நின்று ஓர் உயிரை கொண்டு வருவதன் மூலம் மனித முயற்சி தோல்வியுறும் இடத்தில் புதிய உயிரை கொண்டு வரும் தமது வல்லமையை இறைவன் வெளிப்படுத்துகின்றார். 2. யோவானின் பெயர் சூட்டப்பட்டது அவருடைய வாழ்வையும் பணியையும் வழிநடத்தும் இறைவனின் முன்முயற்சியை வெளிப்படுத்துகின்றது. திருவிவிலிய மரபிலே பெயர்கள் ஆழமான பொருள் கொண்டவை. அவை பெரும்பாலும் ஒரு நபரின் அடையாளத்தையும் அவரது வாழ்வின் போக்கையும் வெளிப்படுத்துகின்றன. யோவான் என்ற பெயரின் அர்த்தம் ஆண்டவர் கனிவுள்ளவர் என்பதாகும். இந்த பெயர் பெற்றோரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அல்ல, மாறாக யோவான் கருத்தரிக்கப்படுவதற்கு முன்பே கப்ரியேல் வானதூதரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. லூக்கா 1:13. கடவுளால் கொடுக்கப்பட்ட பெயரையே சூட்ட வேண்டும் என்று குழந்தையின் பெற்றோர் வலியுறுத்திய போது மனித வழக்கத்தை விட இறை வெளிப்பாட்டிற்கு கீழ்ப்படிவதை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். உங்கள் உறவினருள் இப்பெயர் கொண்டவர்கள் எவரும் இல்லையே என்று உறவினர்கள் குழம்பியதும் யோவானின் பிறப்பு மனித எதிர்பார்ப்புகளை தகர்த்தெறிவதை காட்டுகிறது. யோவான் தன் தந்தையின் பெயரையோ
மரபையோ தொடரப்போவதில்லை. மெசியாவுக்காக வழியை ஆயத்தப்படுத்தும் பணிக்காக அவர் தன்னை முற்றிலும் ஒதுக்கி வைத்திருந்தார். இதில் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உள்ளது. நம் உண்மையான அடையாளமும் பணியும் மண்ணுலக மரபணுவிலோ மனித மரபிலோ வேரூன்றியது அல்ல. மாறாக கடவுளின் தன்னிச்சையான இரக்கம் மிக்க அழைப்பால் நமக்கு வழங்கப்பட்டதாகும். 3. கடவுளால் விதிக்கப்பட்ட பல மாத மௌனத்துக்கு பின் சக்கரியாவின் பேச்சு மீண்டும் கிடைக்கப் பெற்றது. இது சந்தேகத்தின் மீது நம்பிக்கை பெற்ற வெற்றியின் வலிமையின் ஓர் அடையாளமாகும். தேவதூதனின் அறிவிப்பை தொடக்கத்தில் நம்பாததால் சக்கரியா வாய் பேச முடியாதவரானார். இது எலிசபெத் பிள்ளையை பெற்றெடுக்கும் வரை தொடர்ந்தது. இந்த மௌனம் ஆழ்ந்த தியானம், மனவருத்தம் மற்றும் ஆழமான நம்பிக்கையால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதி கடவுளின் கட்டளையை சக்கரியா உறுதிப்படுத்திய போதுதான் அவரது கட்டவிழ்ந்தது. மீண்டும் பேச்சு வந்ததும் அவர் செய்த முதல் செயல் இறைவனை போற்றி புகழ்ந்ததே ஆகும். அது அவரது உள்ளம் தூய்மையாக்கப்பட்டு உருமாற்றம் அடைந்திருந்தது என்பதை வெளிப்படுத்துகின்றது. யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடும் இவ்வேளையில் கடவுள் எவ்வாறு யோவானின் வாழ்வில் மட்டுமல்ல எமது வாழ்விலும் செயலாற்ற விரும்புகிறார் என்பதை இன்று சிந்திப்போம். எமது வாழ்வில் நம்பிக்கை வறட்சியை நாம் அனுபவிக்கும் போது யோவானின் அற்புத பிறப்பில் இருந்து நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம். அதாவது உயிரற்றதாக தோன்றுவதில் இருந்தும் கூட கடவுள் புதிய வாழ்வை கொண்டு வர வல்லவராவார் என்பதை ஆழமாக நம்புவோம். செபம். ஆண்டவரே, எமது உள்ளத்தை உமக்காக ஆயத்தப்படுத்தியருளும். ஆமென்.